வெல்கம் டு தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 10 முனிசிபல் கார்ப்பரேஷனில் இருக்கிற கரண்ட் பாப்புலேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த கார்ப்பரேஷனோட ஏரியா சைஸ் என்ன, கார்ப்பரேஷனோட இன்கம் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் கார்ப்பரேஷன்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்லேருந்து எடுத்த டேட்டாஸ் தாங்க. இது எல்லாமே அஃபிஷியல்ஸ் டேட்டாஸ் தான். ஸோ இந்த டேட்டாஸ் உங்களுக்கு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப்ஸ் போடுறோங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 48.45% பீப்புள் பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸில் தான் வசிப்பிடமாக கொண்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாப் 10 முனிசிபல் கார்ப்பரேஷனோட டேட்டாஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் தாங்க. ஸோ கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 257.04 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இதோட கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனோட ஓல்டு பாப்புலேஷன், அதாவது 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 16,04,925 மக்கள் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் டேட்டாஸ் படி பார்த்தீங்கன்னா கரண்ட் பாப்புலேஷன் 2024 டேட்டா படி பார்த்தீங்கன்னா 22,82,052 பேர் இருக்கிறதா டேட்டாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனோட இன்கம் பார்த்தீங்கன்னா 1,324 ரூபா 79 1,324 கோடி ரூபாங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா இதில் 3,09,685 ஹவுசஸ் ரிஜிஸ்ட்ரி ஆகிருக்கதா கார்ப்பரேஷன் டேட்டாஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மதுரை கார்ப்பரேஷனுங்க. ஸோ மதுரை கார்ப்பரேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 147.99 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க. இது 2011 சென்சஸ் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 15,73,613 மக்கள் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் பாப்புலேஷன் படி பார்த்தீங்கன்னா 20,31,266 பேர் இருக்கதா டேட்டாஸ் சொல்லுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ப்பரேஷனோட மெயின் இன்கம் பார்த்தீங்கன்னா 574.4 கோடி ரூபா வருமானம் வருதுங்க. இது கரண்ட் டேட்டாஸ். டோட்டல் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா 3,10,000 ஹவுசஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தோட ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பிங்லேயே நான் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற கிளிப்ஸையும் நான் இந்த வீடியோஸில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் கார்ப்பரேஷனுங்க. ஸோ திருப்பூர் கார்ப்பரேஷனோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 159.35 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இந்த திருப்பூர் கார்ப்பரேஷனோட ஓல்டு 2011 சென்சஸ் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 8,77,778 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் பாப்புலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 டேட்டா படி 13,99,700 பேர் இருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 146.31 கோடி ரூபாங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா 2,68,904 ஹவுசஸ் கார்ப்பரேஷனில் ரிஜிஸ்ட்ரி ஆகிருக்குதா தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷன்ஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து தாங்க எடுத்திருக்கு. அதோட கிளிப்ஸ் தான் நீங்கள் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வீடியோவில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சேலம் கார்ப்பரேஷனுங்க. ஸோ சேலம் கார்ப்பரேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 91.34 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இது 2011 சென்சஸ் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 8,29,267 மக்கள் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் 2024 பாப்புலேஷன் படி பார்த்தீங்கன்னா 10,83,506 பேர் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 130.32 கோடி ரூபாங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனில் மொத்தம் ஹவுசஸ் ரிஜிஸ்ட்ரி ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2,09,953ங்க.
அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா திருச்சி கார்ப்பரேஷனுங்க. ஸோ திருச்சி கார்ப்பரேஷனோட சைஸ் பார்த்திங்கன்னா 167.23 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இது வந்து 2011 சென்சஸ் டேட்டா படி அங்கே வந்து 9,15,569 மக்கள் வந்து இருந்திருக்காங்க. இப்போ கரண்ட் 2024 பாப்புலேஷன் டேட்டா படி பார்த்திங்கன்னா 10,81,234 பீப்புள்ஸ் இருக்கதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 396.28 கோடி ரூபாங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனில் மொத்த ஹவுசஸ் ரிஜிஸ்ட்ரி ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 2,73,538ங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது தாம்பரம் கார்ப்பரேஷனுங்க. ஸோ தாம்பரம் கார்ப்பரேஷனோட சைஸ் பார்த்திங்கன்னா 87.64 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2011 பாப்புலேஷன் டேட்டா படி பார்த்திங்கன்னா 7,23,117 பேர் இருந்திருக்காங்க. இப்போ கரண்ட் பாப்புலேஷன் டேட்டா படி பார்த்திங்கன்னா 9,60,887 பேர் இருக்காங்க. இந்த கார்ப்பரேஷனோட இன்கம் பார்த்திங்கன்னா 139.48 கோடி ரூபாங்க. மொத்த ஹவுசஸ் ரிஜிஸ்ட்ரி ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 2,78,388 ஹவுசஸ்ங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா வேலூர் கார்ப்பரேஷனுங்க. ஸோ வேலூர் கார்ப்பரேஷனோட டோட்டல் சைஸ் பார்த்திங்கன்னா 87.91 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷன் பார்த்திங்கன்னா 2011 பாப்புலேஷன் சென்சஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 5,04,079 மக்கள் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் பாப்புலேஷன் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா 6,57,842 பேர் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா ரெவன்யூ இன்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா 147.62 கோடி ரூபாங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனோட டோட்டல் ஹவுசஸ் ரிஜிஸ்ட்ரி ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 1,49,261ங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈரோடு கார்ப்பரேஷனுங்க. ஸோ ஈரோடு கார்ப்பரேஷனோட டோட்டல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 109.52 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனோட 2011 பாப்புலேஷன் படி பார்த்திங்கன்னா 4,98,121 மக்கள் வந்து இருந்திருக்காங்க. கரண்ட் பாப்புலேஷன் படி பார்த்திங்கன்னா 5,86,602 மக்கள் இருக்கதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. கார்ப்பரேஷனோட இன்கம் பார்த்திங்கன்னா 2,290.9 கோடி ரூபாங்க. ஸோ டோட்டல் ஹவுசஸ் பார்த்திங்கன்னா 1,69,912 ஹவுசஸ் இருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆவடி கார்ப்பரேஷனுங்க. ஸோ இந்த ஆவடி கார்ப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 65 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இந்த ஆவடி கார்ப்பரேஷனில் 2011 டேட்டா படி பார்த்திங்கன்னா 3,45,996 மக்கள் இருந்திருக்காங்க. கரண்ட் பாப்புலேஷன் படி பார்த்திங்கன்னா 5,63,343 பேர் இருக்கதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனோட இன்கம் பார்த்திங்கன்னா 36.73 கோடி ரூபாங்க. டோட்டல் ஹவுசஸ்ன்னு பார்த்திங்கன்னா 82,557ங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கார்ப்பரேஷனுங்க. ஸோ அந்த திருநெல்வேலி கார்ப்பரேஷனோட சைஸ் பார்த்திங்கன்னா 108.65ங்க. இந்த கார்ப்பரேஷனோட 2011 பாப்புலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,74,838ங்க. கரண்ட் பாப்புலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5,53,54,522ங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷனோட இன்கம் பார்த்தீங்கன்னா 192.22 கோடி ரூபாங்க. ஸோ மொத்த ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா 1,69,453 ஹவுசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க. ஸோ இதுதாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 10 முனிசிபல் கார்ப்பரேஷனோட டேட்டாங்க. கூடுதல் தகவலாக பார்த்தீங்கன்னா திருச்சி கார்ப்பரேஷன் ஆல்ரெடி எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த டேட்டா வந்து இதில் வந்து ஆட் ஆகலைங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சி, திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் மதுரை மாநகராட்சி எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதா தகவல் வெளியாயிருக்குங்க. Thanks for watching this video. Going forward, we are planning to put more Tamil Nadu project update videos in this channel. Thank you.